அப்போது அந்த பொண்ணு வந்து பள்ளி பருவ காலம் வரைக்கும் அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா வந்து பொண்ணு அவன் தங்கச்சி ஒன்று அப்படிங்கும்போது வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்த குடும்பம் தான் அது. கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு மாடலிங்கு அப்படி இப்படின்னு போகும்போது அந்த மாடலிங்கில் என்ட்ரி ஆகும்போது கொஞ்சம் கர்நாடக கத்துங்களில் முகம் தெரிய ஆரம்பிச்சு. தேவரகுண்டா கூட நெருக்கம் காட்டுது. இப்போ வந்து விஜய் தேவரகுண்டாவுடைய அரவணைப்பில் அதான் அந்த பொண்ணு இருக்கிறதா சொல்கிறாங்க. ராஷ்மிகாவுடைய தற்போதைய சம்பளம்னு பார்த்தீங்கன்னா கூட நடிகை ராஷ்மிகா அவர்களை குறித்து இப்போ அடிக்கடி செய்திகளில் பார்க்க முடியுது. பிஜேபியினுடைய ஒரு அம்பாசிடர் மாதிரி அவங்க ஒரு பாலத்தில் நின்றுட்டு வீடியோ பண்ணுறாங்க. ஹிந்தி சினிமாக்களில் நிறையவே கவனம் செலுத்துகிறாங்க. தென்னிந்தியாவிலேருந்து உருவாயிருந்தாலுமே முழுக்க ஹிந்தி சினிமா போயிட்டாங்க. அவங்களுடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது வந்து பன்மடங்கு உயர்ந்திருக்குது. இந்த வருமான வரி இன்கம் டேக்ஸ் இதில் வந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு அரசியல் பின்புல வேணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் கட்சிக்கு போய் சாஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க சார். அவங்களுக்கு ராஷ்மிகான்னு பொறுத்தளவு வந்து உங்களுக்கு 2016 அந்த காலகட்டம் அப்போ தான் சினிமாவுடைய 8 வருஷங்களுக்கு முன்னால் தான் கன்னடா இண்டஸ்ட்ரியில் முதல்ல வந்தாங்க. கன்னடா தான் அவங்களுக்கு அந்த பொண்ணுடைய பிறந்தது எல்லாமே கன்னடா தான் படித்தது. கல்லூரி படிப்பு வரைக்கும் படித்ததெல்லாம் கர்நாடக மாநிலம்தான். அப்போது அந்த பொண்ணு வந்து பள்ளி பருவ காலம் வரைக்கும் அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா வந்து பொண்ணு அவன் தங்கச்சி ஒன்று அப்படிங்கும்போது வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்த குடும்பம் தான் அது. அது ஒன்றும் சில பேர் சொல்கிற மாதிரி அப்படி அவங்க அப்பா அம்மா பெரிய அவர் மைசூர் மகாராஜா சொந்தக்காரர், மைசூர் ராணிக்கு பேத்தி அப்படிலாம் கிடையாது. அது ஒரு வீட்டு வாடகை கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்த குடும்பம் தான். அதற்கு பிறகு அந்த பொண்ணு வந்து கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு மாடலிங்கு அப்படி இப்படின்னு போகும்போது அந்த மாடலிங்கில் என்ட்ரி ஆகும்போது கொஞ்சம் கர்நாடக கத்துங்களில் முகம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு பிறகு 2016 கன்னடத்தில் கிரிக் பார்ட்டி அப்படின்னு ஒரு சினிமா மூலியமாக அதான் முதல் படம். அதனுடைய ஹீரோ வந்து ரக்ஷித் செட்டி அப்படின்னு ஒருத்தர். அதில் வந்து ரிஷப் செட்டின்றவர் கொஞ்சம் சின்ன கேரக்டர் நடிச்சிருப்பார். யாருன்னா காந்தாரா அப்படின்னு ஒரு மெகா ஹிட்டு கொடுத்த ஒரு இயக்குனர் ஹீரோ. அவர் அந்த படத்தில் சின்ன இதாக நடிச்சிருப்பார். ரக்ஷித் செட்டி தான் மெயின் ஹீரோ. 2016 தான் அந்த சினிமா வந்தது. 2016 வந்துச்சு. 2017 ரக்ஷித் செட்டிக்கும் ராஷ்மிகாவுக்கும் நிச்சயார்த்தமாச்சு. நிச்சயார்த்தம் ஆகி கல்யாணம் படம் நடிக்கிறதுக்கு முன்னே முதல் படம் நடித்து 2016 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்து ஒரு 2017 வந்து ரக்ஷித் செட்டியோட நிச்சயார்த்தம். அப்புறம் ஒரு வருஷம் அப்படி அதுக்கு பிறகு 2-3 படங்கள் கமிட் ஆகி கன்னடத்தில் 2-3 படம் ஓடுது. அதற்கு பிறகு தெலுங்கில் ஒரு படம் கமிட் ஆகுறாங்க. அந்த பொண்ணு கமிட் ஆகுது. தெலுங்கில் கமிட் ஆகி கீதா கோவிந்தம்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து விஜய் தேவரகுண்டா அதில் கமிட் ஆகி அந்த பட்டம் தாறுமாறாக போடணும்னா அதற்குள்ளே உஷாராயிடுச்சு. அப்பா அம்மாவும் உஷாராயாச்சு. உஷாராகி ரஞ்சித் செட்டியோட நிச்சயார்த்தத்தை கேன்சல் பண்ணியாச்சு அப்படின்னு கல்யாணம் நடக்கலை. அதோடு போச்சு. அப்புறம் தெலுங்குக்குள்ளே போகுது. இங்கே கீதா கோவிந்தம்ங்குது, டிஆர் காம்ரேடு அப்படின்னு விஜய் தேவரகுண்டா கூட நெருக்கம் காட்டுது. விஜய் தேவரகுண்டாவை வந்து கல்யாணம் பண்ண போகுது. கல்யாணம் போகணும் ஒரு அவங்க ஒன்றா தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து விஜய் தேவரகுண்டாவுடைய அரவணைப்பில் அதான் அந்த பொண்ணு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மாதிரி அதாவது ஒரு ஹீரோ அங்கே போயாச்சுன்னா அவனோட வந்து எவ்வளோ தூரத்துக்கு நெருக்கமாகி இவர் வந்து இந்த ஹீரோ வந்து தன்னுடைய ஆள் அப்படின்றத வந்து நிரூபிக்கிறதுக்காக அது எல்லா மொழி சினிமாக்கள்லேயும் இப்போ தீவிரமாக இருக்குது. கன்னடத்துலேருந்து தெலுங்குக்கு போய் அந்த வேலையை பண்ணி முடித்தாச்சு. இப்போ ஹிந்திக்கு போயிருக்கு. ஹிந்திக்கு போய் அந்த ஆட்டிச்சு படத்தை கிளப்பிக்கிட்டு இருக்கு. அனிமல்னு ஒரு படம். ரன்பீர் கபூர் அவரோட காட்டின நெருக்கம் வந்து அவ்வளவு நெருக்கம். பெட்ரூம் சீனை வந்து ஓப்பனாக எடுத்த மாதிரி தான் அது. அந்த மாதிரி நெருக்கம் வந்து அதுகளோட ரன்பீர் கபூருடைய ஃபேமிலியோட ஏதோ பெரிய ஏதோ அக்கப்புறம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதனுடைய சொத்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பொண்ணு பிறந்த கர்நாடக மாநிலம் கூர்க் அப்படின்றது. இப்போ நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அது ஒரு மலைப்பிரதேசம். காப்பி தோட்டம், தேயிலை தோட்டத்திற்கு புகழ்பெற்ற ஒரு இடம்.
அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200 ஏக்கர் வரைக்கும் காப்பி எஸ்டேட் வந்து அவங்க அப்பா வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது பெங்களூரு நகர்பகுதியில் ஒரு பெரிய 3 ஸ்டார் ஹோட்டலு, அதற்கு பிறகு காஸ்ட்லியான அடுக்குமாடி குடியிருப்புகள் அதை கட்டி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. சினிமாலேருந்து மட்டும் சம்பாதிச்சதுனா அல்லது வேற? இது வந்து நம்ம எப்படி நம்ம சுசித்ரா மாதிரி நம்ம சொல்ல முடியாதுல்ல அது. சரிங்களா? சுசித்ரா வந்து அவ்வளவு கேவலமாக பேசுது, நம்ம அந்த அளவுக்கு கேவலமாகலாம் பேசலாம். உண்மை என்னன்னா, இதில் வந்து எல்லாருக்கும் வர்ற சந்தேகம் வந்து, இப்போ நான் நாளைக்கே வந்து நீ சுசித்ரா வந்து திடீர்னு ராஷ்மியை பற்றி பேசினாலும் பேசலாம், அதுவும் நம்ம யார் கண்டா? ஏன்னா எல்லாத்தையும் அடித்து முடிச்சிருச்சு. இப்போ கரண்ட் ஃபீல்டில் இருக்கிற ஒரு 4-5 பேரை கையில் தொட்டுச்சுன்னா டோட்டல் சினிமா ஹீரோயினுடைய பொழப்பு வந்து சந்தி சிரிச்சு போயிடும். அந்த நிலைமையில தான் போகுது. இப்போது நம்ம எதுக்கு சொல்ல வர்றோம்னா, நடிப்பு வந்து நடித்து மட்டுமே நீங்கள் வந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது, ஒரு நடிகையினுடைய ஆயுள் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17-18 வயசில் வந்தால், சினிமாவுக்குள்ளே நுழைந்தால் 30லேருந்து 31 வயசு, 10லேருந்து 12 வயசு, 12 வருஷம்தான் ஒரு பிக் பீரியடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் பிக்கப் ஆகிறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆகிடும். த்ரிஷா எக்ஸப்ஷன் நினைக்கிறேன் அதில். ஆமாம் ஆமாம், அதனால் ஒரு 4லேருந்து 5 வருஷம் பிக்கப் ஆகுது. படம் நீங்கள் ஹிட்டாக இருக்கணும், ஒரு 2-3 படம் ஹிட் ஆனால் தான் ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து தயாரிப்பாளரோ ஹீரோக்களோ ஒரு இதை இருப்பேன்னா. ரெண்டாவது, நீங்கள் ஹிட்டாகி வரும்போது ஒரு 4-5 படத்துக்கு வரும்போது அதனுடைய ஹீரோயினுடைய கேரக்டர் என்னன்றதையும் ஹீரோக்கள் விசாரிப்பான், தயாரிப்பாளர்கள் விசாரிப்பாங்க. தயாரிப்பாளரும் ஹீரோக்களும் தீர்மானிக்கிறதான ஹீரோயினுடைய லைஃப். அப்போ அது எப்படி, அந்த பொண்ணு எப்படி அப்படின்னு விசாரிப்பாங்க. ரைட், ஓகே, அது அது அப்படின்னால ரைட், ஓகே அப்படின்னா அது அடுத்தடுத்து படமும் ஹிட் ஆகணும். அவர்களுடைய ஒத்துழைப்பு, பின்னணி ஒத்துழைப்பு பொறுத்து தான் இதற்கு முன்னால் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு இன்னும் ஒரு தயாரிப்பாளர் வச்சு இன்னொரு தயாரிப்பாளர் தெரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா? அப்படி போகிறது தான் அவர்களுடைய லைஃப்பு. மிஞ்சி எப்படி போனாலும் நீங்கள் வந்து 12 வருஷம், நீங்கள் மிஞ்சி போனால் நீங்கள் 33 வயசுக்கு மேலே வந்து ஒரு ஹீரோயினால் தாக்கு பிடிக்கிறது, சினிமாவுக்குள்ளே தாக்கு பிடிக்கிறது சிரமம். ஏன்னா அதுக்குள்ளே வந்து யாராவது ஒரு தொழில் ஒரு கல்யாணம் பண்ணிடுவான், அது யாராவது ஒரு தொழில் ஒரு இவர்களே ஆமாம், இவர்களே ஒரு ஹீரோவை லவ் பண்ணலாம். அவங்க இப்போ அப்பா அம்மாவே வந்து ரைட்டு போதுங்கிற அளவுக்கு சொத்து சேர்ந்துருச்சு அப்படிங்கும்போது கண்ணு பண்ணுது கல்யாணம் பண்ணி வச்சுருவான். அப்படி நான் வந்து தொழில் இது வரணும், ஒருத்தவனாவது வருவான் அப்படி மாதிரி வந்துடலாம். அதான் எதுனா, இப்போ ஹிந்திக்குள்ளேயும் போன உடனே கோவாவில் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு எஸ்டேட் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க ராஷ்மிகா. அதுக்கப்புறம் மும்பையிலேயே வந்து ஹை லெவல் ஷாருக் கானு, சல்மான் கானு, அமிதாப் பச்சன் இவங்கெல்லாம் இருக்கிற அந்த மும்பை பகுதி இருக்கிற ஏரியாவில், மும்பையில் காஸ்ட்லி ஏரியா, அங்கெல்லாம் வந்து ஒரு 13 கோடி 15 கோடி குறைஞ்சி வந்து ஒரு பிளாட்லேயே தனி வீடு அப்படின்னு மும்பையில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 200 கோடி 300 கோடி ஆகும். ஆமாம், அந்த மாதிரி தான் மும்பையினுடைய, ஏன்னா இடம் அப்படி, மும்பையினுடைய லிவிங் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கையினுடைய வாழும் முறையினுடைய விலை வந்து அங்கே அதிகம் மும்பையில். நீ தனி வீடுனா 350 கோடி குறைஞ்சி நீங்கள் அங்கே வீடுன்னு வாங்க முடியாது. அது அம்பானி அதானி அவன மாதிரி ஆளுக்கு தான் வாங்குவாங்க. ஒரு காஸ்ட்லியான பிளாட்டு அப்படின்னா 20 மாடி 25 மாடி உள்ளது இல்லை, ஒரு குறைந்தபட்சம் 9லேருந்து 10 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சி விடும். அப்போ அதுலேயும் வாங்கிட்டலாம் சொல்கிறாங்க. அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கடுத்து இப்போ நீங்கள் அந்த 250லேருந்து 300 கோடி ரூபாய் வரைக்கும் சொத்தினுடைய மதிப்பு இருக்கலாம் அப்படின்றது ஒரு கணக்கு. இப்போ இதெல்லாம் இப்போ வந்து 8 வருடங்களில் நீங்கள் இப்போ ராஷ்மிகாவினுடைய தற்போதைய சம்பளம்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு 4 கோடி ரூபா இருக்கும். 3லேருந்து 4 கோடி ரூபா ஹிந்தியில் போனதால் கூட்டிடுச்சு. ஆமாம், ஒரு 3லேருந்து 4 கோடி ரூபா கொடுப்பாங்க அப்படி. ஆமாம், அதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் இல்லை. 3லேருந்து 4 கோடி அது வந்து இப்போ தானே சொல்கிறீங்க. சினிமாவுக்கு வந்து 8 வருஷம்னா நீங்கள் அதனுடைய சம்பளம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 வருடங்களில் தான் வந்து அதுக்கு அது வரைக்கும் ஒரு ரூபா சம்பளம், 1.5 சம்பளம், 80 லட்சம் இப்படித்தானே வாங்கியிருக்க முடியும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதில் நம்ம வந்து கணக்கு போட்டு பார்த்துக்கிற வேண்டியதான். அது சுசித்ராவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சுசித்ரா சொன்னால் கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம சொன்னால் வந்து அவதூறாக பேசுகிறோம், அசிங்கமாக பேசுகிறோம்ப்பா. எது சொல்ல வரலாம், இப்போ இந்த பொண்ணு இந்த வயசுக்கு இப்போ ஒரு 28 வயசு இருக்குமாலுமே, அந்த பொண்ணுக்கு 28 வயசு இருக்கும், 27-28 வயசு இருக்குமேங்க. சினிமாவுக்கு வந்து 8 ஆண்டுகளில் ஒரு 250லேருந்து 300 கோடின்னு கணக்கு சம்பாதிக்குது அப்படின்னா,
இப்போ அதனுடைய தொடர்புகள் எப்படி இருக்கும், அதுக்கு அள்ளி கொட்டுறவன் வந்து யார், அப்போது எந்த அளவுக்கு நாட்டில் வந்து ஒரு அந்த தொழிலதிபர்கள்ன்ற போர்வையில் வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாயில் வச்சுக்கிட்டு இந்த நடிகைகளை வந்து நடிகைகள்கிட்ட பழகணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ கோடிக்கணக்கில் போட்டு கொடுத்துருப்பான் பாருங்கள். ரைட்டுங்களா? எனக்கு என்னன்னா சில நடிகைகள் இருக்காங்க, ஒரு 35 வருஷம் 40 வருஷம் நடிகைகள்லாம் இருக்காங்க. அவங்க நடிப்பை மட்டுமே நம்புவாங்க. அவர்களுக்கு வந்து திருமணமாகி கணவர் குழந்தைகள் ஆனோன்னா அவர்கள் நடித்து சம்பாதித்த பணம், இப்போ அவங்க நடித்த காலத்தில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருந்திருக்கலாம், அது நம்ம இல்லைன்னு சொல்ல மறுக்கலாம். இருந்தாலும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது ஒரு காலகட்டத்தோடு நிப்பாட்டிட்டு கணவர் குழந்தைகள் அப்படின்னு ஆனோன்னா அப்படியே காதல் அந்த சினிமா கொஞ்சம் விலகி சேர்த்து வச்ச சொத்துக்களையும் பணங்களையும் ஒரு ஒரு சிக்கனமாக செலவழித்து எளிமையாக வாழ்ந்து அப்படி இருந்த நடிகைகள்லாம் எனக்கு தெரியும். அவர்கள் ஒரு காலத்தில் வந்து என்னென்னா கணவருக்கு வந்து அப்போ அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவர் வந்து கொஞ்சம் நல்லா செழிப்பாக இருந்திருக்கலாம், ஒரு தொழிலதிபராக இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு இயக்குனராக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ஒளிப்பதிவாளராக இருந்திருக்கலாம்னு வைங்க. அதற்கு பிறகு அவருக்கும் தொழில் ரீதியாக அவருக்கு முடக்கமாகி அவருடைய செல்வ செழிப்புகள் குறையும் போது இப்போ அவரையும் சேர்த்து பராமரித்து அப்படிங்கும்போது அவர் வந்து எனக்கு தெரிஞ்சாலும் ஒரு நடிகை வந்து அவங்களுடைய கணவர் வந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு அவரால் வந்து சுயமாக வந்து எந்த ஒரு வேலையும் அவரால் செய்ய முடியாத அளவு படுத்த படுக்கையாக இருக்கார். அவரை கவனிக்கிறதுக்காக அந்த இது வச்சுருந்த சொத்துகள், இப்போ கொஞ்சம் பணங்கள், அதற்கு பிறகு பிள்ளைகளை கொஞ்சம் தலையெடுத்து பசங்க 2 பேர், அவங்க அந்த பயலுக்கு 2 பேரும் கொஞ்சம் தலையெடுத்தோன்னே அவன் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். அவன் சம்பாதிக்கும்போது இவருடைய பணம் வந்து கொஞ்சம் ஓரளவு ரொம்பவும் கரைஞ்சி போகாமல் கையிருப்பும் சரி சொத்துக்களை விற்க முடியாத அளவுக்கு அந்த கணவரை பராமரிச்சுக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் இந்த நேர்மையாக இருக்கிற நடிகைகள்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் வந்து நம்ம மறுக்கவே முடியாது. அதெல்லாம் ரொம்ப கண்ணியமாக அந்த மாதிரி நடிகைகள் நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தொழில் மிக்க நன்றி. ரைட்.